ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் வே டு குக். இன்றைக்கி என்ன சமைக்கலாம்? கடலைப்பருப்பு தோசை எப்படி சமைக்கலாம் வாங்க பார்க்கலாம். இப்போது தோசைக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் கடலைப்பருப்பு, 1 கிளாஸ் புழுங்கல் அரிசி தண்ணியில் போட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது ஊற வச்ச அரிசி கூட 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரிசி மாவை எடுத்துட்டு கடலைப்பருப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு இந்த பதத்துக்கு வந்த உடனே எடுத்துடலாம். அரிசி மாவு, கடலைப்பருப்பு மாவு ரெண்டுத்தையும் கலந்துக்கலாம். இப்போது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 20 பல் பூண்டு, 4 பத்த தேங்காய். பூண்டும் தேங்காவையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் அரைச்சி வச்சுருக்க பூண்டு, தேங்காவை சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு தோசை மாவு ரெடி. இப்போது தோசை சுடலாம். தோசையோட 2 பக்கமும் நல்ல எண்ணெய் விட்டு மொறு மொறுன்னு சுட்டெடுக்கலாம். சுவையான கடலைப்பருப்பு தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.